தச அவதாரத்தில் வராக அவதாரம் ஏற்றமுடையது. ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேங்கிறார் ஆழ்வார். ஞானப்பிரான்கிறவர் வராகமூர்த்தி. மற்றைய அவதாரம் தோஷமுடையது. மத்சியம் சமுத்திரத்திலேயே இருக்குது, இதுவே இன்னும் கரை சேரல, நம்மளை எப்படி கரை சேர்ப்பார்? கூர்மம் எப்பவும் தூங்கிண்டே இருக்கும், எப்படி ரட்சிக்கும்? நரசிம்மனை நம்பலாமான்னா தலை உடம்பு வேறு வேறையாக இருக்குது, நம்ப முடியல. வாமனன் கபடம் நிறைஞ்சவர், பரசுராமர் கோபிஷ்டர், ராமனும் சரணாகத ரக்ஷணம்னு காட்டில் பல இடங்களில் திரிஞ்சு சிரமப்பட்டார். கிருஷ்ணர் ஏலா பொய்கள் உரைப்பவன், நம்ப முடியாது. வராகர்கிட்ட எந்த தோஷமும் இல்லை. பிரான் உன் பெருமையை யார் அறிவார் அப்படிங்கிறார் பொய்கை ஆழ்வார். திருவிக்கிரம அவதாரத்தில் லோகத்தையே அளந்தான், அவன்தான் பெரியவன் அப்படிங்கிறார்கள். ஆனால் அந்த லோகம் வராகமூர்த்தியுடைய மூக்கில் அழுக்கு ஒட்டின்றது போல ஒட்டின் இருந்தது. அப்போது வராக அவதாரம் தானே பிரம்மாண்டமானது. அந்த வராகனை மானமில்லா பன்றி அப்படிங்கிறா ஆண்டாள். மானம் இல்லா அப்படின்னா வெட்கம் கெட்டதுன்னு அர்த்தம் இல்லை. மானம் அப்படின்னா அளவில்லாத பெரிய பன்றி உருவம் அப்படின்னு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் உபமானம் இல்லா பன்றி, இவருக்கு நிகர் யாருமே இல்லை. ஆனால் சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்கிறார் அபிமானம் இல்லாத பன்றி. மாரீச்சன் மாயமானா வந்தான். மற்ற மான்கள் இவனை முகர்ந்து பார்த்து ராட்சசன்னு பயந்து ஓடி போயிடுது. ஆனால் வராகப் பெருமாள் பன்றியாக வந்தபோது வெளித்தோற்றம் மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளேயும் தான் பன்றி அப்படின்னு நினச்சார். மற்ற பன்றிகள் இவரை கட்டி பிடிச்சின்றது தான். சர்வேஸ்வரங்கிற அபிமானம் இல்லாத பன்றி அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். ஆண்டாளுடைய அவதாரத்துக்கு மூல காரணம் வராகமூர்த்தி தான். அதனால் வராக அவதாரம் ஏற்றமுடையது, பெருமை வாய்ந்தது.